டீ சாப்பிட்டாங்க. அவள் வாங்கி புரோட்டா வாங்கி சாப்பிட்டுருக்கேன் தானே. தேவையில்லாத சிந்தனைகள், குழப்பம் எல்லாமே ஏற்படும். பித்தம் பிடிச்சதுன்னா என்ன ஆகும்? யாருக்கு பித்து பிடிச்சி போயிருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பித்து பிடிச்சி போன செயல்பாடு என்ன இருக்குமோ அந்த செயல்பாடுக்கு கொண்டு போயிடும். எந்த உணவு சாப்பிடக்கூடாதோ அதை சாப்பிடக்கூடாது. நீங்கள் பித்தம் வச்சுக்கிட்டு காலை இட்லிக்கு டீ சாப்பிட்டு இருந்தீங்கன்னா சித்தம் கலங்கிடும். அது சாப்பிட்டோன்னா அது சாப்பிட்ட மாரி இருக்குங்க, செரிமானம் கொடுக்குற மாரி தெரியுது எனக்கு. இந்த உடம்பு டீ சாப்பிட்டாதான் செரிமானம் ஆகும்னு சொல்லி குடல் சொல்லிச்சா? குடல் சொல்லுங்க. உங்க நாக்கு சொல்லுது. நாக்கு சொல்றது கேட்டோம்னா இந்த பித்தம் தாசிட்டில் வரும், வாதம், உடம்பு நோகும், உடம்பு வலி வரும். உடம்புல எங்கே வலிக்குதுன்னு தெரியாது, எங்கே வலிக்கும் திடீர்னு அங்கே வலிக்கும், காலில் வலிக்கும், கையில் வலிக்கும். அது இப்போ கொஞ்சம் என்ன செய்யுது, இந்த ஒரு சைடு அது மட்டும் கிடையாது. அடுத்தது இன்னொரு பக்கம் போயிடும். காலுக்கு வரும், கைக்கு வரும், எல்லா பக்கம் வரும்.